அரசு பள்ளியின் சிறப்பை பற்றி பேச வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி சஸ்மிதா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த உலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்திய தாய் தந்தையாரின் பொறுப்பாதங்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீடு தோறும் கல்வியை விளக்கும் வீதி தோறும் இருந்தொரு நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கிலும் பல பள்ளிகளில் அதிக தஞ்சம் பக்குவது என் அரசு பள்ளியில் மட்டுமே. இன்று பொழுதின் பெரிதுக்கம் தன் மகனை சான்றோன் என்னை கிட்டத்தா என்கிறார் நம்மையன். என் அரசு பள்ளி குழந்தை பல அம்மாக்களை இருப்பாலோ பிரச்சனைகளோ இழந்த பாட்டின் அரவணைப்பால் பள்ளியின் சொத்துவாலும் வளர்கின்றனர். என் அரசு பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னும் பல சோகங்கள் நிழலாடும். இச்சூழலிலும் எங்களை அன்னையாய் தந்தையா வழிநடத்தி ஜொலிக்க செய்கின்றன எமது ஆசான்கள். என்ன வளமில்லை என் அரசு பள்ளி, ஏன் காசை கொற்ற வேண்டும் மற்ற பள்ளி என்பதுதான் என் கேள்வி. ஆம், போதுமான கட்டிட வசதி, நூலக வசதி, கணினி வசதி, கழிப்பறை வசதி, சத்தான காலை மதியம் உணவு, அறிவார்ந்த ஆசிரியர்கள் என அரசும் எங்களுக்கு அதிகமாகவே கை கொடுத்து வருகிறது. அது மட்டுமா, வருடம் ஒரு முறை கலை திருவிழா. அடடா, இதை பற்றி தெரியாதவர்கள் சமூக வலைத்தளங்களில் தட்டி பாருங்கள். எங்களது திறமைகள் உங்களை அசர வைக்கும், ஆட வைக்கும் மதிப்பெண்ணை மட்டுமே அறுவடை செய்ய வைப்பதில் எம்பள்ளி மிதிவண்டியில் என் நண்பர்களோடு செல்லும் அனுபவத்தை எந்த ஆடிக்காராலும் தர முடியாது. எம்பள்ளி எல்லா சூழலிலும் வாழ கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வி மட்டுமே வாழ்வை மாற்றும் என புரிய வைத்துள்ளது. வறுமை வாழ்வில் உயர ஒரு தடை இல்லை என உணர வைத்துள்ளது. என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். பெருமையின் அடையாளம் என் அறிவு பசியை தேடி வரும் பறவைகளுக்கு இறை தரும் சரணாலயம் என் அரசு பள்ளி என்பதை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.